மக்களே, குட் மார்னிங். இப்போது மணி எத்தனை தெரியுமா? 6:31 மலேசியா டைம். மார்னிங் 6:31. ஸோ சில வேலைகள் காரணமாக பையனை கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு இப்போது வந்தேன். அப்போது அதனால தான் இந்த டைமில் வீடியோ போட்டேன். ஓகேங்களா? இன்னொன்று, இப்போ தான் ஃபிலிப்ஸ் ப்ரோவோட லைவ் பார்த்தேன். அவர் பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே உண்மையான வார்த்தைகள், கரெக்டான வார்த்தைகள். ஏன்னா சில விஷயங்களை நம்ம குரல் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வரோம் யூடியூப்பில். ஓகேவா? இப்போ நம்ம புரோக்கரே வச்சுக்கோமே, புரோக்கரை நம்ம குரல் கொடுத்து வரோம். அவனை எதிர்த்து பேசுகிறோம். ஓகேவா? அவன் செய்கிற தப்புக்களெல்லாம் நம்ம இது பண்ணி பேசுகிறோம். ஆனால் என்ன பலன்? அவன் அதையே யூஸ் பண்ணி அவன் வாழ்க்கையை முன்னேற்றிக்க பார்க்குறான். புரியுதுங்களா? நம்ம அவனை பேச அவன் ஃபேமஸ் ஆகிக்கிட்டே போகிறான். அதுதான் உண்மை. அதுதான் ஃபிலிப்ஸ் ப்ரோவும் சொன்னார். அதுதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த புரோக்கர் தேனா பையில் பேசுகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அவன் வாழ்க்கை மேன்மை அடைஞ்சிக்கிட்டு தான் போகுது. ஓகேவா? அவன் பயப்படுற மாதிரியும் இல்லை, யாருக்காகவும் இது பண்ணுற மாதிரியும் இல்லை. புரியுதுங்களா? அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துட்டு போய்கிட்டே தான் இருக்கான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொன்று, இந்த குரல் கொடுக்க வரேன்னு சொல்கிறாங்களே, குரல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வராங்களே, இந்த குரல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வர பர்சனுமே என்ன சொல்கிறது, பணம் வேட்டையில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எங்களுக்கு சரியாக வரல. நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே அது ஒரு கொச்சையாக தெரியுது. ஒருத்தனை கெட்டவன், நல்லவன் இல்லை, அவன் பக்கா கிரிமினல்ஸ், அவன் அதை செய்கிறான், அவன் இதை செய்கிறான், அவன் கள்ளக்கடத்தல் பண்ணுறான், பிஸ்னஸ் பண்ணுறான், பொம்பளைங்களை இது பண்ணுறான், அதை பண்ணுறான் எல்லாம் சொல்லி நம்ம தடுக்க வரோம். இப்போ புதுசாக மசாலா பிஸ்னஸ் பண்ணுறான், மசாலாவுக்குள்ளே என்ன வச்சு பண்ணுறான் அப்படின்றோம் நம்ம. ஆனால் நம்மளே பணம் வசூல் பண்ணால் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம அதை செய்யக்கூடாது. அதை செய்யாமல் இருந்து நம்ம அதை பேசினோமா, ஓகே, ஓரளவுக்கு மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்மளே முன்ன கூட்டிகிட்டு பின்னால் பொறுக்கி தின்னுட்டு இருந்தோமா, மற்றவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கேவலமாக தான் ஆகும். இப்போ தெரியாது, விஷயம் வெளியே வந்துச்சுன்னா அப்போ அவங்க மாட்டுவாங்க. தேவையில்லை. அப்படி நம்ம பணம் பறிக்க தான் இந்த யூடியூப்க்கு வந்தோம்னா இவங்கள பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். அப்படி இருந்துட்டு போயிடணும். ஓகேவா? நேர்மைன்னு ஒன்று இருக்குல்ல, நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, நீதின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக குரல் கொடுக்க வரீங்கன்னா அதுக்காக குரல் கொடுங்க. அதுலேயே பணம் வட்டியும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். புரிஞ்சவன் பிஸ்தா, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேவா? எல்லாத்துக்குமே பண கஷ்டம் இருக்குங்க. யாருக்கு பண கஷ்டம் இல்லை? நான் பாருங்கள், இப்போ 2 நாளாக போயிட்டு ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக அலைச்சல். காலையில் 8 மணிக்கு போனேன்னா 5 மணிக்கு 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். இப்படி நம்மளுக்கு இன்னும் மேலும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் மேலும் நம்ம குடும்பத்தை தரத்தை உயர்த்தணும் அப்படின்ட்டு நம்ம நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம குடும்பத்துக்காக செய்கிறோம். அப்படி செய்யுங்க. உழைச்சி சம்பாதிங்க. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படின்னு பாட்டே இருக்குல்ல. உழைத்து வாழுங்க. ஏன் அடுத்தவங்க பணத்தில் வாழணும்? உழைங்க, சம்பாதிங்க, யோசிங்க. சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிங்க. மக்கள்கிட்ட ஏமாற்றி பணத்தை வாங்காதீங்க, அது செய்யுங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அப்புறம் நிலா முண்டை எங்கடி போன?
ஏண்டி பயந்து ஒளிஞ்சு ஓடிட்டியா? எங்கடி இந்த கல்வெட்டில் எழுத வேண்டிய வேலைகள் எல்லாம் எங்கடி? எங்கடி போன நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா? ஏண்டி அடுத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட தரத்தை ஓசிக்கணுமடி. ஓசிக்காமல் செஞ்சாடி இப்படி தாண்டி நடக்க முடியும். புரியுதாடி? கண்டவங்களெல்லாம் பேச வேண்டியது. எல்லாரும் இப்போ சிஎஸ்ஆர்லேருந்து எஃப்ஐஆர்லேருந்து எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? நீ எங்கே போய் ஓடி ஒளிஞ்சாலும் முடியாதுடி நிலா முண்டை. புரியுதா? என்னையும் ரஹ்மானியும் கோர்த்து வச்சு பேசினேன். என்னையும் அப்புறம் அந்த நிலா சிஸ்டரு கோர்த்து வச்சு பேசினேன். உன்னை எவன் எதுக்குறானோ அவனை ஊம்பானியில் எங்களை திட்ட ஆரம்பிச்ச. உண்மையாக சொன்னால் உனக்கு வலிச்சிச்சு இல்லையா? ஏண்டி நிலா முண்டை இப்போ போய் ஒளிஞ்சிட்டியா? பிரதீப் போயிட்டானா? பிரதீப் உன் காதலன் போயிட்டானா? எல்கே எங்கே போனா? எல்கே ஏண்டா பொட்டப்பாயில் எல்கே எங்கடா போனேன்? பொம்பளைங்களோட ஃபோட்டோஸை மார்ஃபிங் பண்ணி பொம்பளைங்களை வந்து இவ தான் ஷான் கிராஃப்ட், இவ தான் மினிமா, இவ தான் அது, இவ தான் இது, இவளுக்கும் ரஹ்மானுக்கும் தொடர்பு இருக்குது, இவளுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குது. என்ன கொஞ்சமான ஆட்டமாட ஆடனீங்க? இப்போ எங்கடா போனீங்க? லைவையும் காணும் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா எல்லாத்தையும்? ஏண்டி நிலா முண்டை வந்து கைஸ் வாங்க கைஸ் அப்படி நீ இப்போ எங்கடி போன? ஏண்டி வாடி, நான் கிளிக்கிறேன்ல, எனக்கு பொழுது போகல. வா வந்து கிளி. முண்டச்சி நாய கிழட்டு நாய எல்லாம் வந்து ஒழுங்காக வந்து லைவில் பேசிட்டு போவாங்கன்னு பார்த்தா நீ என்னென்னா மக்களை வந்து உட்காந்து நல்லது செய்கிறவங்களையும் வந்து கெடுத்து குட்டி சொராக்கிட்டு அவங்கள கழுவி ஊற்றுறது தான் உன் வேலை. நீ நல்ல பேர் வாங்கிறதுக்காக மற்றவங்களெலாம் கழுவி ஊற்றுன. இப்போ என்னாச்சு? பின்னாடி ஆச்சே ஓடி போய் ஒளிகிற நாயே? நாயே கல் நாயே எங்கே தான் இருக்க? இந்த ரஹ்மான் தம்பியும் சொல்லி தர மாட்டேது எங்கே இருக்குன்னு. உன்னை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியல. அதுக்கு தான் ஒரு இடத்துல கையை வைக்கிறதுக்கு முன்னே ஓசிக்கணுன்றது. நிலா முண்டை உனக்கு சப்போர்ட் பண்ண 4 நாய். ஏண்டி இப்போ அந்த 4 நாய் எங்கே போச்சு? நாயே கல் நாயேன்னு கல் விட்டு எரிச்சாலும் காணோம், எல்லாமே காணாம போயிடுச்சு. எந்த முள்ளில் போய் ஒளிஞ்சிச்சு? மக்களே, இதுதான் மக்களே, நல்லதுக்கு குரல் கொடுத்தா நல்லபடியாக எப்பயுமே இருக்கலாம். ஓகேவா? கெட்டதுக்கு குரல் கொடுத்தோமா என்றைக்குமே நம்மளோட உயிர் ஆபத்தில் தான் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? என்றைக்குமே நம்ம எவ்வளோ தான் நல்ல குடி நாணயமாக வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் நடித்தாலும் சரி, ஒரு நாளைக்கு உண்மை வெளியாகும் போது மக்கள் தூ அப்படின்னு துப்பிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்ய போயிடுவாங்க. புரியுதுங்களா மக்களே? அதனால் யோசித்து செயல்படுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் எல்லாமே நோட்டட். ஓகேவா? நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் செய்கிற தப்புக்கள், நீங்கள் பணம் பட்டுவாடா பண்ணுறது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் எல்லாமே ரெக்கார்டட் பண்ணி எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? தயவு செஞ்சு பழைய விஷயத்தை வந்து திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் சொல்கிறேன். அப்புறம் இந்த புரோக்கர் உனக்கும் தான் சொல்கிறேன். என்னமோ ரொம்ப கூவுற, நான் மசாலா பொடி. என்னடா மைத்த மசாலா விற்கிற நீ? என்னடா மைத்த மசாலா விற்கிறேன் நான் கேட்குறேன். பெரிய அப்பாட்டேக்கிற நீ மசாலா விற்கிறதுக்கு. அந்த மசாலா விற்கிறதுக்கு நீ எதுக்காக மசாலா விற்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி இந்த பணம் பட்டுவாடா எல்லாமே மசாலா பிஸ்னஸ்லேருந்து வந்ததுன்னு கட்டுறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. புரியுதா? நீ எப்போ மசாலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு உன்னோட யூடியூப் லைவை தட்டி பார்த்தாலே தெரியும். ஓகேவா? நீ முன்னுக்கு போய் இதுக்கு முன்னையே 1 வருஷத்துக்கு முன்னையே 2 வருஷத்துக்கு முன்னையே நான் வந்து மசாலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த கணக்கு வழக்கெல்லாம் மசாலா பிஸ்னஸில் வந்த கணக்கு வழக்கு தான் அப்படின்னு நீ காட்டவே முடியாது. செல்லாது. புரியுதாடா? ஏமாத்தக்கார நாயே,
உன்னை தான் சொல்கிறேன். நல்ல குடி நாணயம் மாதிரி நடிக்காத, புரியுதா? எச்சக்கலை நீ ஒரு எச்சக்கலை, அந்த கருப்பி முண்டை ஒரு எச்சக்கலை, அங்கிட்டு ஒரு சிவப்பி முண்டை ஒரு எச்சக்கலை. எல்லா எச்சக்கலையும் சேர்ந்து என்ன ஊரை ஏமாத்துறீங்களா? கேட்குறேன், ஊரை ஏமாத்துறீங்களாடா பரதேசி? எதுக்குடா இப்படி மக்களை ஏமாத்துறீங்க உட்காந்துக்கிட்டு? என்ன மிளகா பிஸ்னஸ்ஸு, என்னது மிளகா பிடி பிஸ்னஸ்ஸு? உனக்கு எடுத்து கருப்பி கவுட்டியில் கொட்டிக்கோ மிளகா பொடிய. கோத்தா ஜனவரி வந்துட்டான். என்னடா எங்களை பற்றி பேசி பொழைக்கிறாங்க, ஏன் உங்களை பற்றி பேசலைன்னா எங்களுக்கு தூக்கம் வராதா? இல்லை கேட்குறேன். அட பொறுக்கி தேனப்பையிலே ஒழுங்காக மரியாதையாக ஒழுங்காக இருந்து ஒழுங்காக வாழ்க்கையை நடத்து, புரியுதா? அடுத்தவங்களுக்கு கெடுதல் உண்டாக்கிட்டு இப்போ பெண்களை கூட்டி கொடுத்துட்டு எங்களோட இறைவனை பற்றி பேசிட்டு நீ பொழப்பு நடத்துனா நாங்கள்லாம் தட்டி தான் கேட்போம். மூடிக்கிட்டு அப்படிக்கா ஓரமாக ஓடி போய் ஒதுங்கிட்டு அப்படியே பொத்திக்கிட்டு உன் மிளகா பிஸ்னஸ் அரைச்சி கவட்டையில் கொட்டு, அதாவது கருப்பி கவட்டையில் கொட்டு, புரியுதாடா? பரதேசி வந்துட்டா. மக்களே நான் நல்ல வேணாம் உத்தம நான் நல்ல குடி நாணயம்ட்டு, புரியுதாடா? பொறுக்கி புரோக்கர். சரி மக்களே, அவ்வளோதான் இன்னைக்கு. அப்புறமே லைவ் போடுவேன், கண்டிப்பாக லைவ் போடுவேன். இன்றைக்கி வேலைலாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் சாட்டர்டே சண்டே வேலை இருக்கும், கண்டிப்பாக வேலை இருக்கும். என்னை தேட முடியாது, துரட்ட முடியாது. என்னோடய தொழில் எனக்கு முக்கியம், ஓகேங்களா? சில நல்ல விஷயங்களெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, சந்தோஷமாக இருக்குது, ஓகேங்களா? ஆண்டவன் அருளால் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு துணையாக இருக்கார், அதனால் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்கேன். இனிமேல் எனக்கு ஃப்ரீ டைம் ரொம்ப இருக்காது. ஸோ வருவேன், பேசுவேன், உங்கள்கிட்டலாம் பேசிவிட்டு என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே மக்களே, சரிங்களா? அதனால் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வாங்க, யூடியூப்புக்கு வாங்க, பேசுங்க, குரல் கொடுங்க, நல்லதுக்காக குரல் கொடுங்க. பணம் பட்டுவாடா செய்யாதீங்க, ஏமாற்றாதீங்க தயவு செஞ்சு. அது உங்களுக்கே தான் வினையாக வந்து முடியும். நான் சொல்கிறது நல்லதுக்கு தான் சொல்கிறேன். என்னடா இவ பெரிய ஒழுங்கி நல்ல குடி நாணயம், நம்மளை பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட விஷயம் நிறைய இடத்துல பரவிட்டு இருக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன். யோசித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா டேமேஜ் ஆகக்கூடாது உங்கள் பேர், அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேவா மக்களே? எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் உறவுகளே. யாருமே கண்மூடித்தனமாக ஒவ்வொருத்தரையும் நம்பாதீர்கள், புரியுதா? யாராக இருந்தாலும் சரி, யார் லைவ் போட்டாலும் சரி, கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க, புரியுதுங்களா? ஒருத்தவங்க லைவ் போடுறாங்களா, போய் பாருங்கள். இல்லை வேணாலும் சொல்ல மாட்டோம், போய் பாருங்கள். அதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு நிறுத்தி பாருங்கள். அவசரப்பட்டு முடிவு எடுத்து உங்களோட பணத்தை இழந்துடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே மக்களே, பாய், டேக் கேர். மீண்டும் சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.